எனக்கு என்ன, நான் ரொம்ப நான் பேசணும், என்னோடமோ பேசணும், நான் எதையும் பேச வந்தேன். எனக்கு பேசுறதுக்கு இப்ப வார்த்தை தடுமாறு. என்ன காரணம்னா, நான் டிஎம்எஸ் நேரே அவர்கிட்ட சொல்லுவேன், நேரா அவர்கிட்ட ஆர்கி பண்ணி கூட பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கும் எனக்கு நட்பு. அவரை எனக்கு ரொம்ப என்னன்னு கேட்டா, டிஎம்எஸ் அவர்களை திரையில் அவருடைய குரலை பார்த்து நான் ரசித்தவன் மட்டுமல்ல, நான் நேசித்தவன். அவருடைய குரலை நான் அப்படியே வாசித்தவன், இதான் உண்மை. அவருடைய குரலை நான் பூஜித்தவன். ஒரு ஒருதலை ராகம் படத்தில் நான் பாட்டை இசையமைக்கிறேன் என்றாலும் சரி, அது நான் ரயில் பயணங்கள் என்றாலும் சரி. இன்றைக்கு ஒரு நண்பர் கூட அழகா சொன்னாரு, எல்லாரையும் சரியம்மா அம்மாடி ஆத்தாடி பாட்டில் டைராஜேந்திரன் கலாசாரா இன்னைக்கு லேட்டஸ்ட் சிலம்பரசனோட ஒஸ்தியில அம்மா எல்லாரையும் சரி அவர்களோடு நான் பாடுறேன்னு சொன்னா, அந்த அம்மாவோட வாய்ஸ் எப்படி ஒரு இட்ஸ் நாட் கோல்டன் வாய்ஸ், இட்ஸ் கோல்டன் வாய்ஸ். அந்த அம்மாவுடைய குரல், அந்த எல்லாரையும் சரியுடைய குரலை அப்படி ஒளிர வைத்த மிளிர வைத்த ஒரு தங்கத்தை கூட அதை அப்படியே தட்டி தட்டுனாதே தங்க வெளில தெரியும். வைரத்தை கூட பட்ட திட்டினாதான். இப்படி அது டிஎம்எஸ் சரி, எல்லாரையும் சரி அம்மானாலும் சரி, பிசிசிலானாலும் சரி, அந்த குரலை எல்லாம் மிளிர வைத்த ஒளிர வைத்த ஒரு மன்னன் உண்டு என்றால் அது மெல்லிசை மன்னர் எம்எஸ்சி. இதை அவரை நான் நேரில் பார்க்கக்குள்ள சொல்ல, நான் எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய கால்களை தொட்டு வணங்கிறேன். அவரை நான் என்ன வயதில் மூத்தவர், இன்னைக்கு 90 வயதை தொட்டு இருக்கக்கூடிய 90 வயதுல ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொல்வது சாதாரணம். இன்றைக்கும் புகழோடு இருக்கிறார் என்பது மட்டும்தான் சரித்திரம். எல்லாம் யார் வேணாலும் இருக்கலாம், இருக்கிறது பெருசே இல்ல. தள்ளாத வயசுகள் ஆசைகளை கூட தள்ளாத உணர்வோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில், தள்ளாத வயதில் ஆசைகளை கூட தள்ளாத மனநிலையோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில், நான் திருச்செந்தூருக்கு சென்றாலும் உன் குரல் ஒலிக்கிறது, கடல் அலை மட்டும் ஒலிக்கவில்லை, உன் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் உன் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, உன் குரல் ஒலிக்காத இடம் இல்லை ஐயா. 1000ல் ஒருவன் என்றாலும் நீதான் தெரிகின்றாய், நினைத்ததை முடிப்பவன் என்றாலும் உன் குரல் தான் தெரிகிறது. ஆக உங்களுடைய குரல் ஐயா, இன்றைக்கு கர்ணன் படத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள், அதை டிஐ செய்து டிடிஎஸ் மூலம் அந்த படத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த கர்ணனுக்கு குரல் கொடுப்பது என்றாலும் நீங்கள் தான். வாரி வழங்கும் பாரி வள்ளல் என்று பெயரெடுத்து நவீன கர்ணன் என்று பெயரெடுத்த மக்கள் திலகத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றாலும் குரல் கொடுத்தது நீதான். அப்படிப்பட்ட பாக்கியம் அவர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் சொன்னதை போல நீங்கள் ஒரு சகாப்தம், உங்களோடெல்லாம் நான் பணியாற்றக்கூடிய அளவுக்கு இறைவன் என்னை வாழ வைத்தான் என்றால் அது எனக்கு கிடைத்த பிராப்தம். இதை விட வார்த்தை எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய இசை வளம், குரல் வளம் எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் சொல்லலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், நான் பெரிய இசை நான் இசையமைப்பாளர் இல்ல, நான் ஒரு கம்போசர். என்ன சொல்லுவேன், என்னோட இசை ஞானம் எங்கிருந்து வந்தது? நான் கற்றுக்கொண்டு வரவில்லை, என் தாயிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வந்தேன். நான் பிறந்தது மாயவரம், என் தாயிடம் நான் பெற்ற வரம் மாயவரம். அதனால் நான் பிறந்த இடம் மாயவரம், அதனால் வந்தது சுரம். நான் இசையை கற்கவில்லை. நான் சொல்லுவேன், எப்படி உனக்கு இசை? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இசையை நேசித்தேன், பூஜித்தேன். இப்ப எம்எஸ்சியை பத்தி நான் சொன்னேன். உங்களோட மானசீக குரு யார்? எனக்கு மயிலாடுதுறையில எனக்கு ஹார்மோனியம் கற்றுக் கொடுத்த மணியையர் தான் என்னுடைய குரு. என்னுடைய மானசீக குரு என்று சொன்னால், இசை உலகத்தில் யார் பல பேர் குருவாக இருந்தாலும் எம்எஸ்சி தான் எனக்கு மானசீக குரு. இது அவரை வச்சுட்டு நான் சொல்றேன், இந்த மேடையில் சொல்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன கேட்டாங்க, ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருந்தது, எப்படி அங்க இசையமைக்கிறேன்னு கேட்டாங்க. நூலும் இல்லை, அது டிஎம்எஸ் ஐயா கிட்டே போயிட்டேன். இப்படி டிஎம்எஸ் கிட்ட நான் பாடக்குள்ள சொல்லி கொடுத்தேன். நானும் எல்லா பாட்டும், நூலும் இல்லை வாழும் இல்லை, எந்த பாட்டை பண்ணாலும் ஐயா இது இப்படி பண்ணணும், என்ன எனக்கே சொல்றேன், இப்படி அப்படி அசைக்கணுன்ற. நான் உங்களோட ரசிகன் ஐயா. நிலாவோட அழகு நிலாவுக்கு தெரியாது, நிலாவை பார்த்த ரசிகனுக்கு தான் தெரியும். டிஎம்எஸ் உடைய குரல் வளத்தை பார்த்து ரசித்த ரசிகன் உங்கள் அசைவு, உங்களுடைய நெளிவு, உங்களுடைய வார்த்தையில் அந்த 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 தமிழ் உச்சரிக்கும் அந்த பாவம், அதில் பாவமும் இருக்கும், அந்த ராகமும் கெடாமல் அந்த பாவத்தை அந்த சுரத்தோடு அனுசுரத்தோடு அனுராகத்தோடு அதை அனுபவித்து பாடக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான அதாவது ஒரு தங்கத்தை எப்படி குடைந்து குடைந்து நகை செய்கின்றாரோ, அந்த கொடுத்த ராகத்தை அந்த மெட்டை அழகாக
அந்த ராகத்துக்குள்ளேயே அந்தாண்ட என்னடா போகாம எப்படி வந்து அடுத்த வீட்டுக்காரங்க விட போனா தென்னை மரம் வளர்ந்தா வெட்டிடுவானோ அதை அந்தாண்ட போகாம இந்தாண்டமோ அதுக்குள்ளேயே பூந்து விளையாடுற பெரிய மகாராஜன் அதுதான் சவுந்தரராஜன். அது எங்கன்னு சொன்னா எனக்கு எல்லாம் இசை எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருந்துதான். அந்த வாட்டர் டேங்க் பயங்கரமான பெரிய வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்க்ல கொஞ்சம் சின்ன ஒரு ஓட்டை, அது அப்படியே வழிஞ்சிட்டு இருந்தது தண்ணி. அந்த தண்ணி வழிக்குள்ள கீழே ஒரு பக்கெட்டு, அந்த பக்கெட்டு அது ஒரு வாளி, அந்த வாளியில இந்த தண்ணி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டுது. அந்த வாளி அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிச்சு. அந்த வாளியில கொஞ்சம் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை பார்த்துட்டு ஆகா அந்த தண்ணியில வந்து ஒரு பந்து விழுந்துதான். அந்த பந்து வந்து விழுந்த உடனே ஆகா எவ்வளவு பெரிய தண்ணீர், ஒரு தண்ணீர் தொட்டியில இவ்வளவு பெரிய இடத்துல விழுந்திருக்கேன் அப்படின்னு அந்த பந்து அந்த தண்ணியில அந்த வாளியில இந்த தண்ணியில சுத்தி சுத்தி வந்து எவ்வளவு பெரிய தண்ணீர் தொட்டி அப்படியே சமுத்திரம் மாதிரி தண்ணி இதுன்னு அந்த பந்து சொன்னிச்சான். அப்ப அந்த வாளி சொன்னுதான், பந்தே பந்தே என்ன வந்து விழுந்த பந்து என்னை பார்த்து நீ பாடுகிறாய் சிந்து, ஆனால் கொஞ்சம் நீ பார்க்க வேண்டும் அண்ணாந்து, நான் வெறும் வாளி, எனக்கு மேலே பார் ஒரு பெரும் தொட்டி, அந்த தொட்டியிலிருந்து சிந்திய நீர் தான் நான் சாதா வாளி, மேலே இருக்கக்கூடிய நீர் தொட்டி அது அறிவாளி. அந்த அறிவாளி யார் என்று கேட்டால் எம்.எஸ். விஸ்வநாதன் மாபெரும் அறிவாளி. இது அவரை வச்சுட்டு நான் சொல்லல, அவரை எந்த மேடையிலையும் நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு முன்னோடிகளை முன்னே வாழ்ந்தவர்களை நம்முடைய சீனியரை பார்த்து வாழ்ந்த காரணத்தால் சொல்றேன். அதனால் டிஎம்எஸ் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றால் பாராட்டிட்டே இருக்கலாம், நேரமே பத்தாது, அந்த அளவுக்கு பாராட்டலாம். என்னன்னா எத்தனையோ நடிகர் எத்தனையோ பாடகர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க, இன்றைக்கும் பாடுகிறார்கள். என்னோட படத்தில் எஸ்பிபி பாடிருக்காரு, ஜெயசாஸ் பாடிருக்கிறாரு, ஹரிகரன் பாடிருக்காரு, பெரிய பெரிய பாடகர்கள் பாடுறாங்க, சிலம்பரசன் வரைக்கும் பாடிருக்காரு. ஆனால் டிஎம்எஸ் அவர்களோடும் என் படத்தில் அவர் பாடினார் என்று சொன்னார். நம்மளுடைய என்னை விட மூத்தவர் எஸ்எஸ்ஆர் சொன்னதை போல மற்றவங்க பாடினால் அவங்களும் பாடுறாங்க, அற்புதமான பாடகர்கள், மென்மையான பாடகர்கள், நல்ல அப்படியே பாடுறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் டிஎம்எஸ் பத்தி அவர் சொன்னார் பார்த்தீங்களா, டிஎம்எஸ் மட்டும்தான் திரைப்படங்களில் நடித்தார். அருணகிரி அது வந்து பட்டினத்தார் என்றாலும் சரி, கல்லும் கனியாக என்றாலும் சரி, நான் அவருடைய ரசிகன். அருணகிரிநாதர் அவர் நடிக்க தெரிந்தவர். மற்றவர்கள் படங்களில் பாடினால் குரல் ஒலிக்கும், ஆனால் டிஎம்எஸ் மட்டும் அவர் பாடினால் அந்த குரலுக்குள்ளே அவருடைய குரலிலே நடிப்பு இருக்கும், ஒரு துடிப்பு இருக்கும். இதுதான் உண்மை. எப்படின்னு கேட்டா நீங்க எத்தனை எத்தனை சினிமா உலகம் உலகத்தின் வரலாற்றில் எங்க நீங்க போனாலும் சரி, யாருக்காக இது யாருக்காக ஒருத்தர் விரக்தியில பாடுறானா விரக்தி வேணுமா? டிஎம்எஸ் குரலுக்குள்ளே அவர் சொன்னதை போல நவரசம் இருந்தது. இதுதான் உண்மை. நவரச நாயகன் என்றால் டிஎம்எஸ். எல்லாரும் கேட்பாங்க உடனே டிஎம்எஸ் மென்மையான குரல் உண்டு. ஒரு சிவந்தமன் படத்துல பார்வை யுவராணி பாட்டை கேளுங்க, ஏன்னா மென்மை இல்லையா? அந்த புறத்தில் ஒரு மகாராணி பாட்டை கேளுங்க, சாஃப்டா வேணும், சாஃப்ட்னா பாடுவாரு. கணீர்னு கம்பீரமா பண்ணுமா, டப்பாங்குத்து அடிக்கணுமா? என்னையா ஒரு பட்டிக்காடா பட்டணமா விட டப்பாங்குத்து 6/8 பாட்டு போட்டு இட்டு கொடுத்துட முடியுமா? எத்தனை பாட்டு இல்ல சாரிகசியில பண்ணுமா? அப்படி எந்த ராகத்தை எடுத்தாலும் அந்த ராகத்துல அவர் சொன்ன ஏரி கரை மேலுன்னு இங்க இந்த நண்பர் அப்படி தொடுத்தோம், அந்த தொடுப்பே நமக்குள்ள அப்படியே உடம்புல புல்லரிக்குது. அந்த கம்பீர குரல், கம்பீர குரல் வேணும். அந்த கம்பீரம் அப்படியே நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், மக்கள் தகம் பண்ண நினைச்சதை நடத்தி முடிக்கிற அந்த ஒரு வரியில தெரியுங்க, அது தெரியணுமே. யாருக்காக இது யாருக்காக, இந்த மாளிகை வசந்த மாளிகை, அந்த கம்பீர குரல் வருமா? அந்த நாள் ஞாபகம் வந்ததே அப்படியே வருமா? வருமே, வருத. குரலில் எப்படி நடித்தார் நடித்தார். அந்த அந்த நடிப்பு எங்கிருந்து வந்தது? அந்த பாவம் எங்கிருந்து? பாட்டும் நானே பாவமும் நானே எங்கிருந்து வந்தது? வந்ததே பாலமுரளி கிருஷ்ணனுடைய பாட்டு எஸ்டாடிங்கிறது திருவிளையாடல்ல. அந்த பாட்டை மிஞ்சக்கூடிய கதாபாத்திரத்துக்கு நடிகர் திரு சிவாஜி கணேசன் வர வேண்டும், சிவபெருமானே வந்திருக்கிறார். பாட்டும் நானே பாவம் கண்ணுக்குள்ள நிக்குத, காலங்களை தாண்டி நிக்குத. எங்கேருந்து ஒரு புதிய பறவையில எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? வாழ்க்கையில சாவ போறவன் எப்படியா பாடுவான்? எங்க நிம்மதி, எங்க நிம்மதினு பாடு கேட்பான். அந்த எங்கே நிம்மதி, அந்த கம்பீரத்தை பாருங்க, எங்க இருந்து வரும்?
அதே அது எம்எஸ்சி அவர்களோட எம்எஸ்சிக்கே அவர் இப்பெல்லாம் நல்லா எம்எஸ்சி அந்த இதை பிடிச்ச ஒண்ணும் இல்ல அவரோட நல்லா எம்எஸ்சி பார்த்துட்டு மோன ஆக்டிங் தான் அப்படியே அப்படியே எப்படி பண்ணுவாரு அப்படி வரும் மன்னன் எங்க வந்தது எனக்கு எம்எஸ்சி மாதிரி எப்படி கற்பனை பாடுன்னா கூட எங்க ஒரு டிஎம்எஸ் அந்த நூலும் இல்லை வாடும் இல்லை வாடி பட்டம் விடுவேனா நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா. இன்னைக்கு நான் மேடைக்கே வரதா இல்ல, உடம்பு சரியில்லை, தொண்டை கட்டி இருந்தது. ஒரு மீக்கோலைட் டேப்லெட் வாங்கி போட்டு கட்டுனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வரணும் தொண்டை கட்டினாலும் பரவாயில்ல வரணும். இந்த வந்து இந்த இசை மேதைய, அதுவும் மெல்லிசை மன்னர், அவரோட பேரை பார்த்தேன். அந்த மன்னனுக்கு முன்னாடி ஒரு பாவலன் என்றால், ஒரு புலவன் என்றால், அந்த மன்னனை வாக்கி பொற்கிழி வாங்கி கொண்டு செல்வதற்காக வந்த பாவலன் அல்ல, அதற்காக வந்த புலவனும் அல்ல. நான் கையிலே பொன்னாடை கொண்டு வந்தேன். பொன்னாடை போட்டால் கூட அது கசங்கி விடும், பூமாலை போட்டால் அது உதிர்ந்து விடும், முள்ளச்சரங்கள் கொண்டு வந்தால் அது உதிர்ந்து விடும். என் வார்த்தை சரத்தால் உண்மை வாழ்த்த வந்தேன். வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை, ஆனால் மனம் இருக்கிறது.